வந்துட்டோம்னு சொல்லு, திரும்பி வந்துட்டோம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி T20 ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி த கோட்ஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் T20 வந்தது நல்ல விஷயம் தான். ஸோ பிசிசி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வேர்ல்ட் கப்போட இவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு விட்டுறலாம், வேர்ல்ட் கப் படிச்சா டீமுக்குள்ள வாங்கடா இல்லைன்னா வராதிங்க அப்படிங்கிற முடிவுப்படி தான் இருந்தாங்க. 2023 எண்ணில் கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா 2024 அந்த ஸ்குவாடில் இல்லவே இல்லை, இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் ஃபேன்ஸ் வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமல் டீம் பார்க்க வரமாட்டோம், மேட்சை பார்க்க வரமாட்டோங்கிற மாதிரி ட்விட்டரில் மிகப்பெரிய சண்டையே போயிருந்துச்சு. சரி ஓகே, கடைசியாக 2 சான்ஸ் கொடுப்போம், அதில் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா தூக்கிடலாங்கிற மாதிரி 2 டூர்லையும் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் பிசிசி T20 வேர்ல்ட் கப்பில் விராட் கோலி ரோஹித் சர்மாவை சேர்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறதே முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இவங்களை டெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா 10 வருஷமாக உழைச்சி கொட்டியிருக்காங்க டீமுக்காக. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இல்லாமல் டீமே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் பிசிசியே ரொம்ப ரொம்ப மோசங்க. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.